ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி வழங்குகிறதுல ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது, பல கோடி ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சிபிஐ வழக்கு இருக்கிறது. பாஜக கூட்டணிக்கு வர மறுத்தால் என்ன செய்வாங்கன்னா, ஊழல் வழக்கை இவர் மேலே போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இவரை சிறைக்கு அனுப்பிடுவாங்க. இவர் அவர்கள் அதிகார விசாரணை மையத்துக்கான அச்சத்தில் தான் அவர் பாஜக கூட்டணிக்கு போகிறார். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் அந்த மாதிரியான கூட்டணிக்குள்ளே இவர் முடிவெடுத்தார்னா, எப்படி நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட வெல்ல முடியாமல் போனதோ, அது மாதிரி சட்டமன்றத்திலையும் பாமகவிற்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னாடி அரசியல் தொடங்கின எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் விஜயகாந்த் வந்துட்டார். 8.2% வரைக்கும் சீமான் வந்துட்டார். பல பேர் அதுக்கு பின்பு அரசியல் கட்சி தொடங்கியது. அடுத்த தலைமுறை அரசியலாக விஜய் வந்துட்டார். இப்போ இவர்களுடைய அரசியலுடைய நிலைப்பாடு வருகிற சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற தவறிவிட்டால் இந்த கட்சி இனிமேல் கரையேறாது. ஏன்னா சாதியெல்லாம் தூண்டி விட்டுலாம் பழைய மாதிரிலாம் மக்களை அணி திரட்டுவதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயமாக இல்லை. நம்மெல்லாம் சத்திரியண்டா வீரண்டான்னு சொல்லணும்னு அவர் போய் கூட்டங்களில் பேசுவது என்பதெல்லாம் இன்றைக்கி நான் காமெடிக்கு தான் உதவுதே. இல்லை, இன்னும் எடுபடுது. அவங்க மட்டத்தில் எடுபடுது. சொந்த சமூகத்திற்குள் எடுபடுவது என்பது வேறு. எல்லா சமூகங்களும் ஏற்றுக்கொண்டால் தானே ஒருத்தர் வெற்றி பெற முடியும்.